ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக்னா நம்மளோட 5-year பிளான். ஸோ இந்த 5 ஆண்டு திட்டங்கள் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், யூபிஎஸ்சி ஆகட்டும், எதுலேயுமே வந்து இந்த 5 ஆண்டு திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஸோ இந்த டாபிக் பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகாத மாதிரி நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். 5-year பிளான்லேருந்து ரெகுலராக கொஷின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த 5-year பிளான் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த கொஷினுமே 5-year பிளான்லேருந்து மிஸ் ஆகாத மாதிரி நான் உங்களுக்கு டீச் பண்ணி தரேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த 5-year பிளான் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதனோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்துடலாம். என்னென்னா, இந்த 5-year பிளான் வந்து யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. எப்படின்னா த்ரூ பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒன்று வந்து நியமனம் பண்ணுறாங்க. அந்த பிளானிங் கமிஷன் மூலிமா தான் வந்து இந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளானிங் கமிஷன் வந்து எப்போ நம்ம இந்தியாவில் வந்து நம்ம பிளானிங் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 15th மார்ச். ஸோ இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. 15th மார்ச் 1950 தான் வந்து நம்ம பிளானிங் கமிஷன் வந்து யார் கொண்டு வர்றாங்கன்னா நேரு வந்து கொண்டு வர்றாரு. இந்த பிளானிங் கமிஷன் வந்து நேரு வந்து கொண்டு வந்துட்டு இந்த பிளானிங் கமிஷனை எங்கிருந்து அவர் இன்ஸ்பயர் ஆயிருப்பார் அப்படின்னா, இந்த பிளானிங் கமிஷன் வந்து அவர் எங்கிருந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பார். அதாவது ரஷ்யாவில் வந்து பிளானிங் கமிஷன் அப்படின்னு 5-year பிளான், அப்புறம் 7-year பிளான், இந்த மாதிரி வந்து நிறைய திட்டங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நல்ல அவங்க எக்கனாமிக் வைஸு யூஎஸ்எஸ்ஆராக இருந்தாங்க. அப்போது நல்லா டெவலப் ஆகிட்டு இருந்தாங்க. ரஷ்யா வந்து 1928 ஒரு பேர் வந்து ஜோசப் ஸ்டாலின்ன்றது தான் அவர் பேர். அவர் தான் வந்து இந்த 5-year பிளானை வந்து கொண்டு வர்றாரு எங்கள் ரஷ்யாவில். ஸோ இந்த மாடலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் நம்ம நேரு என்ன பண்ணுறாருன்னா, சரி இதே மாதிரி ஒரு பிளான் வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றாரு. இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு. எப்படி இந்தியாவில் வந்து 5-year பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா த்ரூ பிளானிங் கமிஷன். நான் சொன்ன மாதிரி அந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா 15th மார்ச் 1950. ஓகேங்களா? இந்த பிளானிங் கமிஷன் இல்லாமல் என்டிசி அப்படின்னு ஒன்றையும் கொண்டு வராங்க. அது எப்போ கொண்டு வராங்கன்னா 6th ஆகஸ்ட் 1952 என்டிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அது என்னன்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த பிளானிங் கமிஷன் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த பிளானிங் கமிஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த என்டிசி கொண்டு வந்து இந்த என்டிசியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரலில் இருக்க ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸு இவங்கெல்லாம் தான் வந்து, அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் தான் இதில் இருந்தாங்க. ஸோ இந்த பிளானிங் கமிஷனை வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஸ்டேட்ஸுக்கு தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஸ்டேட்டோட ஆளுங்க யாருமே இதில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த என்டிசி 6th ஆகஸ்ட் 1952 வந்து என்டிசி வந்து கொண்டு வர்றாங்க. என்டிசி கொண்டு வந்துட்டு இதில் ஸ்டேட்டில் இருக்க ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸும் அப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாத்தையும் ஒரு பார்ட்டாக இதில் இன்வால்வ் பண்ண உடனே ஸோ இந்த என்டிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்டிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கனால ஸ்டேட்டில் இருந்து என்டிசி மூலிமா வந்து சீஃப் மினிஸ்டர்ஸையும் ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸையும் வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இந்த விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளானிங் கமிஷன் எப்போ ஆரம்பித்தாங்க? 15th மார்ச் 1950. அதே மாதிரி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 6th ஆகஸ்ட் 1952 வந்து கொண்டு வர்றாங்க. சரி, வாங்க. இதுதான் இதனோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு. இது நம்ம எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்னா ரஷ்யாவிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சரி, இப்போது இந்த நோட்ஸில் வந்து நான் கம்ப்ளீட்டாக போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி தான் இந்த நோட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதில் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கலாம். சரிங்களா? நான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஹைலைட் பண்ணிட்டேன்.
ஸோ இங்கே ஒரு பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு. நீங்கள் அழகாக இதை பார்த்து நோட்ஸ் மட்டும் நீங்கள் ரைட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான், அதாவது நம்ம இந்தியாவோட முதல் 5 ஆண்டு திட்டம் பார்க்கலாம். இங்கே நான் சொன்ன டீட்டெயிலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன டீட்டெயில்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது நம்ம வந்து ரஷ்யாவிலேருந்து இம்ப்ரெஸ் ஆனோம். அப்புறம் வந்து இந்த 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நம்ம 2017 வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். 2017 இந்த 5 இயர் பிளானை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா லாஸ்ட் 5 இயர் பிளானை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இது இறுதியான 5 ஆண்டு திட்டம், அதாவது நம்மளோட கடைசி 5 இயர் பிளான் வந்து 2017 நம்ம வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன் இது ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, நித்தி ஆயோக்னு ஒன்று கொண்டு வராங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது ரொம்ப முக்கியம். இந்த நித்தி ஆயோக் அப்படின்றதோட அப்ரிவேஷனே ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய வாட்டி வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, NITI இதனோட அப்ரிவேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ல நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்றதுக்கு பதில் இன்ஸ்டியூட் அப்படின்னு கொடுக்கறது, டிரான்ஸ்ஃபார்மிங் பதில் ட்ரைனிங் இந்தியா அப்படின்ற மாதிரி ஆப்ஷனை மாற்றி மாற்றி கொடுத்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த நித்தி ஆயோக்னா நல்லா பார்த்துக்கோங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இப்போ இந்த நித்தி ஆயோக் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு உண்டான எல்லா பிளான்ஸையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு அதாவது 2017 வரைக்கும் நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது யாருன்னா பிளானிங் கமிஷன் தான் வந்து இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ முதலாம் 5 ஆண்டு திட்டம், ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான், முதலாம் 5 ஆண்டு திட்டம் வந்து நம்மளுக்கு எப்போனா 1951 to 1956. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போதான் நம்மளோட முதலாவது 5 ஆண்டு திட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 5 ஆண்டு திட்டத்தை நம்மளுக்கு யாருக்கு எந்த மாடலை வச்சு நம்ம பண்றோம்னா, ஹாரட் டோமர் அப்படின்றவர் தான் வந்து இந்த ஹாரட் டோமர்ன்றவரோட இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு திட்டத்தை வந்து பிளான் பண்றோம். இட் வாஸ் பேஸ்ட் ஆன் ஹாரட் டோமர் மாடல். இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எந்த மாடலை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதனோட நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானோட நோக்கம் என்ன? வேளாண்மை முன்னேற்றம். அதாவது ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானோட நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர். அதாவது அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானோட முதல் நோக்கம். நம்மளோட அந்த 5 ஆண்டுமே வந்து நம்ம வந்து வேளாண்மையில் நோக்கத்தை செலுத்தி நம்மளோட இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஜிடிபியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான். இந்த திட்டத்துக்கு எல்லா திட்டத்துக்குமே இந்த 3 விஷயம் இருக்கும். அதாவது என்னன்னா, யார் இதை டிசைன் பண்ணாங்க, அதனோட நோக்கம் என்ன, அப்புறம் இதனோட டார்கெட், அதாவது எவ்வளோ வளர்ச்சியை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 3.6% வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டார்கெட்டாக வந்து இந்த இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்துக்கு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2.1% தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம இவ்வளோ அச்சீவ் பண்ணால் போதும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 3.6% வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ஸோ இந்த முதலாவது 5 ஆண்டு திட்டம் வந்து என்ன ஆகுதுன்னா வெற்றி பெறுது. புரியுதுங்களா? இந்த முதலாவது 5 ஆண்டு திட்டம் வந்து வெற்றி பெற்றோன்னே ரொம்ப சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம், நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோடனே இந்த விஷயம் வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்றதுனால இந்த விஷயத்த இன்னும் நம்ம நல்லா சிறப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சரிங்களா? இதுதான் வந்து முதலாவது 5 ஆண்டு திட்டம். இங்கே பாருங்க, தி பிளான் வாஸ் சக்சஸ்ஃபுல் அண்ட் இட் ஹவ் அச்சீவ்ட் தி ஜிடிபி growth rate of 3.6%, மோர் தேன் இட்ஸ் டார்கெட். அந்த டார்கெட் எவ்வளோனா 2.1%. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த கொஷினை திருப்ப கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணோம், இல்லைன்னா எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்ற கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானோட ஃபோக்கஸ் அக்ரிகல்ச்சர். இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதில் இல்லாத ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல இல்லாத ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல தான் நம்ம என்ன பண்ணோம்னா ICF, அதாவது இன்டகிரல் கோச் ஃபேக்டரி சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம். இதை வச்சு தான் சென்னையில் நம்ம ICF வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்ரானங்கல் டேம்ஸு, அப்புறம் வந்து தாமோதர் ரிவர் ப்ராஜெக்ட்டு, பியாஸ் ப்ராஜெக்ட்டு, இது எல்லாமே வந்து
நம்ம இந்த 5 ஆண்டு திட்டம் வச்சு தான் வந்து இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நான் சும்மா இது எல்லாமே நான் எழுதிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடும். நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஐசிஎஃப், பக்ரானங்கல் ப்ராஜெக்ட், அடுத்து வந்து தாமோதர் ப்ராஜெக்ட், தாமோதர் ரிவர் வேலி ப்ராஜெக்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா பியாஸ் ப்ராஜெக்ட். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே நான் எழுதுறேன். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல தான் 5 ஐஐடி வந்து கொண்டு வராங்க. 5 ஐஐடிஸ் வந்து கொண்டு வராங்க. புதுசா 5 ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த 5 ஐஐடி வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? இத நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷனு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் ப்ராஜெக்ட்ல ஏன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி நம்ம அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னும் போது கண்டிப்பா டேம்ஸ் நிறைய கட்டினா தான் வந்து நம்ம விவசாயத்துக்கு வந்து நீர் பாய்ச்சலுக்கு வந்து சரியா இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் முதலாம் 5 ஆண்டு திட்டத்தை வந்து நாம கொண்டு வரோம். சரிங்களா? அடுத்து இரண்டாவது 5 ஆண்டு திட்டம். இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1956 to 1961. இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 1956 to 1961. அது வந்து 1951 to 1956. இது 56லேருந்து 61 ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம யார் வந்து இதை மாடலாக வச்சுருந்தோம், இந்த இந்த இதை வந்து நம்ம பிசி மஹலனோபிஸை வச்சிருக்க மாதிரி அதை வந்து நம்ம மாடலாக வச்சிருந்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரோல்ட் டோமர் அப்படின்றவர் வந்து நம்ம மாடலாக வச்சிருந்தோம். அவரோட மாடலை பின்பற்றி ஃபாலோ பண்ணோம். இதில் வந்து நம்ம பிசி மஹலனோபிஸ் வச்சு அவரோட மாடலை வந்து நம்ம பின்பற்றுறோம். சரிங்களா? சரி, இப்போ இதை வந்து என்னன்னா இதனோட நோக்கம் என்ன? ஒரு நிமிஷம். இப்போ இதனோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்றாங்க. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்க பாருங்க, இந்த பக்கம் இங்கிலீஷ்ல சொல்றேன் பாருங்க. செகண்ட் 5 இயர் பிளான் இட் இஸ் பேஸ்ட் ஆன் பிசி மஹலனோபிஸ் மாடல். இட்ஸ் மெயின் ஃபோக்கஸ் ஆன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். இதனோட மெயின் ஃபோக்கஸ் வந்து எது சொல்றாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் இதனோட மெயின் ஃபோக்கஸ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தோட அவங்க வந்து டார்கெட் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்றாங்க? 4.1% வந்து அச்சீவே பண்ணிடுறாங்க. இந்த செகண்ட் இதனோட இதுவும் வந்து வெற்றி பெற்றது. இவங்க ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை விட எவ்வளவு நம்ம அச்சீவ் பண்றோம்? 4.1% வந்து நம்ம அச்சீவ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட்டும் வந்து வெற்றி பெற்றது, செகண்டும் வந்து வெற்றி பெற்றது. இதையும் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நான் அதனால தான் இதை மென்ஷன் பண்றேன். இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் வந்து நம்ம என்னன்னா இட் வாஸ் சக்சஸ்ஃபுல். ஏன்னா நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டார்கெட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம். எவ்வளோனா 4.1% வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. இப்போ இதில் முக்கியமான விஷயங்கள் என்னன்னா அதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான விஷயங்கள் இரண்டாம் 5 ஆண்டு திட்டத்தில் என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த பிலாய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூர்கேலா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துர்காப்பூர், இந்த ஸ்டீல் பிளான்ட்ஸ் எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. எப்படி வந்து முதலாவது 5 ஆண்டு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேம்ஸ் நிறைய வந்து இது பண்ணோமோ அக்ரிகல்ச்சருக்காக, இந்த மாதிரி ஸ்டீல் பிளான்ட்ஸ் நிறைய ஆரம்பிக்கிறோம். அப்போ இதுல இருந்தே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் வந்து கம்ப்ளீட்டா வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நீங்க வந்து இதுல இருந்தே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூன்றாவது 5 ஆண்டு திட்டம். இப்போ மூன்றாவது 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மூன்றாவது 5 ஆண்டு திட்டம் வந்து யாரோட மாடல்? இது வந்து 1961 to 1966. ஓகேங்களா? இது யாரோட மாடல்னா கேட்கில் அப்படின்றவரோட மாடல். சரிங்களா? இந்த பக்கம் பாருங்க, இங்கிலீஷ்ல உங்களுக்கு சொல்றேன். தேர்ட் 5 இயர் பிளான். ஓகேங்களா? தேர்ட் 5 இயர் பிளான். இது வந்து யாரோட? ஃபர்ஸ்ட் வந்து ஹாரோல்ட் டோமர், செகண்ட் வந்து பிசி மஹலனோபிஸ், தேர்ட் வந்து கேட்கில் அப்படின்றவரு. இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னன்னா சுதந்திரமான பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தோட நோக்கமே வந்து என்ன சொல்றாங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம்,
அப்புறம் இங்கே கவனிங்க, இங்கே மேலே இருக்கு பாருங்க. இத்திட்டத்தின் நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம், அப்புறம் வந்து சொந்த முன்னேற்ற நிலை ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலைமையை ஏற்படுத்துதல் இங்க இருக்கு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா எக்கனாமி டெவலப்மெண்ட் அண்டு ஒரு நிமிஷம் 2 பிடிஎஃப்னால மாற்றி மாற்றி போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா தி பிளான் டு மேக் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு அண்டு ரீச் செல்ஃப் ப்ரொப்பல்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொந்த முன்னேற்ற நிலைமை ஏற்படுத்துதல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா இதனோட டார்கெட்டு, இந்த 3வது இதனோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5.6 வந்து அவங்க டார்கெட்டாக வைக்கிறாங்க. ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2.4% தான் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். நம்ம அச்சீவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2.4% தான் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். அப்போது இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, ஃபெயிலியர் ஆயிடுது. ஏன் வந்து நம்ம 2.4% தான் அச்சீவ் பண்ணணும்? அந்த டைமில் நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் நடக்குது, இண்டோ சைனீஸ் வார் நடக்குது. அதனால இந்த 3rd 5 year பிளான் வந்து நம்மளால சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை. சரிங்களா? இதுதான் வந்து இந்த 3rd 5 year பிளானுக்கு வந்து நம்ம நினைச்ச டார்கெட் வந்து நம்மளால அட்டைன் பண்ண முடியல அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனோட முதன்மை நோக்கம் வந்து நாட்டின் வேளாண்மை முன்னேற்றம். இது வந்து முதல் 5 ஆண்டு திட்டம். இதனோடது வந்து நம்ம எக்கனாமிக் இண்டிபெண்ட் அண்ட் ரீச் செல்ஃப் ப்ரொப்பல்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ ஓகே, இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் 5 ஆண்டு திட்டத்துக்கு நம்ம போகலாம். ஓகே, இப்போ இந்த 4வது 5 ஆண்டு திட்டம், ஓகே, இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா திட்ட விடுமுறை. இப்போ இந்தோ சைனா வார் வந்ததுனால இந்தியா பாகிஸ்தான் அப்புறம் இந்தியா சைனா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த டைம்ல வந்து போர் நடந்துட்டு இருக்குது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா 3வது 5 ஆண்டு திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அது என்னன்னா பிளான் ஹாலிடே அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். என்னன்னா நம்ம பிளானிங் கமிஷனுக்கு வந்து ஹாலிடே மாதிரி இப்போ வந்து 5 year பிளானை வந்து தொடராது, அதுக்கு பதில் நம்ம வந்து ஒரு பிளான் ஹாலிடே விட்டுட்டோம் அப்படின்னு. ஏன்னா அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கனால என்ன பண்றாங்கன்னா 1966 இருந்து 1969 வரைக்கும் பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்தோ பாகிஸ்தான் இந்தியா சைனா இந்த வாரெல்லாம் போய்கிட்டு இருக்கனால இந்த டைம்ல வந்து என்ன பண்றாங்க, நார்மலா வந்து என்ன பண்றாங்கன்னா வேளாண்மைக்கு உண்டான ஒரு முக்கியத்துவமும் அப்புறம் வந்து தொழில்துறைகளுக்கு உண்டான முக்கியத்துவமும் மட்டும் கொடுக்குறாங்க. இந்த டைம்ல வந்து தொழில்துறைக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க, எத்தனாவது 5 ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் வந்து பிளான் ஹாலிடே வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 3வது 5 ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் வந்து பிளான் ஹாலிடே வந்துருச்சு. பிளான் ஹாலிடே வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1966 to 1969 இது வரைக்கும் வந்து பிளான் ஹாலிடே இருந்துச்சு. அதாவது திட்ட விடுமுறை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது 4ஆம் 5 ஆண்டு திட்டம். இப்போ இந்த 4ஆம் 5 ஆண்டு திட்டம் நம்ம என்ன பண்றோம், 1969 1974 வரைக்கும் நம்மளோட 4ஆம் 5 ஆண்டு திட்டம் 4th 5 year பிளான். இதுல என்ன போட்டிருக்காங்க, there are 2 main objective of this plan. ஒன்னு வந்து growth with stability and progressive achievement of self reliance அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்னன்னா இத்திட்டத்தின் 2 முக்கிய நோக்கங்கள் என்னன்னா நிலையான வளர்ச்சியும் தற்சார்பு நிலையை அடைதலும் அப்படின்றாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, இது கொஸ்டின் கேட்பாங்க. இந்த திட்டத்தோட இலக்கு வந்து எவ்வளவு வைக்கிறாங்க, 5.7% வந்து வளர்ச்சியை எட்டாமல் 3.3% வளர்ச்சியை மட்டுமே பெற்று தோல்வி அடைந்தது. இந்த திட்டம் வந்து என்ன ஆயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் செகண்ட் சக்சஸ், 3 4 என்ன ஆயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு. இதெல்லாம் கேட்பாங்க. 1 2 3 இந்த 3 திட்டத்துல எந்தெந்த திட்டம் வந்து சக்சஸ் ஆச்சு. ஆப்ஷன் வந்து 1, ஆப்ஷன் 2 2, ஆப்ஷன் 3 போத் 1 and 2, ஆப்ஷன் 4 வந்து 3rd மட்டும். இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு, 3rd 4th வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4ஆம் 5 ஆண்டு திட்டத்துல வந்து எக்ஸ்ட்ரா விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த 4வது 5 ஆண்டு திட்டத்துல 4th 5 year பிளான்ல இங்க நோட் பண்ற பாருங்க.
இந்த டைமில் தான் 14 பேங்க்ஸை வந்து நம்ம நேஷ்னலைஸ் பண்ணுறோம். 14 பேங்க்ஸ் நேஷ்னலைஸ்டு, அதாவது ப்ரைவேட் கையில் இருந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக் பேங்க்ஸாக அது வந்து கவர்மெண்ட் நேஷ்னலைஸ்டு பேங்காக வந்து மாறுது இந்த டைமில் தான். அதே மாதிரி இந்த 4th 5 இயர் பிளானில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஐஎஸ்ஆர்ஓவை கொண்டு வரோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த 4th 5 இயர் பிளான் டைமில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூக்ளியர் டெஸ்ட், அதாவது ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு ஒரு இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, அணு ஆயுத சோதனை, அது பண்ணுறோம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 4th 5 இயர் பிளான்ல தான் பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷனை நம்ம கொண்டு வரோம். அதாவது ஹை ஈல்டிங் வெரைட்டிஸை வந்து இந்த பசுமை புரட்சி வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷனை வந்து இந்த 4th 5 இயர் பிளான்ல தான் நம்ம கொண்டு வரோம். தி பிளான் ஃபெயில்ட் அண்ட் குட் நாட் அச்சீவ் தி growth rate 3.3% ஒன்லி அச்சீவ் பண்ணியிருக்கு. ஆனால் டார்கெட் வந்து நம்ம 5.7% வச்சோம், ஆனால் நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. சரிங்களா? அப்போ 4th 5 இயர் பிளானும் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து 5th 5 இயர் பிளானுக்கு போகிறோம். நம்ம இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கேதர் பண்ணியிருக்கேன். அடுத்து 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் எவ்வளோ, 1974 to 1979. சரிங்களா? இந்த திட்டத்தில் வந்து வேளாண்மை, தொழில்துறை, சுரங்க தொழில், அதாவது டாப் ப்ரையாரிட்டி எதுக்காகனா அக்ரிகல்ச்சருக்கும் இண்டஸ்ட்ரி அண்டு மைன்ஸ்க்கும் வந்து தராங்க டாப் ப்ரையாரிட்டி. சரிங்களா? அடுத்து இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 4.4% விட அதிகமாக 4.8% வளர்ச்சி அடையுது. அப்போ 4th பிளான் வந்து சக்சஸ். சரிங்களா? இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. தி பிளான் வாஸ் சக்சஸ்ஃபுல் விச் அச்சீவ் தி growth rate ஆஃப் 4.8% அகைன்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணது 4.4 ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஆனால் 4.8% வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம். இது யாரோட மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி தார் அப்படின்றவரோட மாடல். சரிங்களா? இதுக்கு முன்னாடி 4th 5 இயர் பிளானுக்கு அவங்க கொடுக்கல யாரோட மாடல்னு. இது வந்து 5th 5 இயர் பிளான் வந்து டிபி தார் அவரோட பிளானு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இந்த 5th 5 இயர் பிளானு 1974 ஆரம்பிச்சு 1979க்கு முடியறதுக்கு முன்னாடி 1978 முடிஞ்சிருது. இந்த வருஷத்துக்கே வரல. சரிங்களா? ஏன் இந்த வருஷத்துக்கு வரலன்னா அந்த டைம்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா 1978 வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எமர்ஜென்சி இந்திரா காந்தி பீரியட் மேடம் பீரியட்ல வந்து எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இந்த பிளான் 1978ஓட இந்த பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிளான் முடிஞ்ச உடனே அடுத்து என்ன பண்றாங்கன்னா ரோலிங் பிளான் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. திஸ் பிளான் வாஸ் ஸ்டார்டட் வித் அன் ஆனுவல் பிளான் ஆஃப் 1907. அந்த ஒரு வருஷம் மட்டும் என்ன பண்றாங்க, ரோலிங் பிளான் ஒன்று கொண்டு வந்துட்டு கண்டினியூஷன் ஆஃப் தி டெர்மினேட்டட் 5th இயர் பிளானு, அந்த 5வது வருஷம் பிளான் நின்று போனதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரோலிங் பிளான் வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? இங்க இருக்கு பாருங்க டிபி தார். அதாவது இது பேர் என்னன்னா, இங்க தமிழ்ல கட்டுற பாருங்க, இது பேர் என்னன்னா சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்மளோட இது வந்து ஆரம்பிச்சது வந்து 1951 ஸ்டார்ட் ஆச்சு. 1956 வந்து ஃபர்ஸ்ட், 1956 இருந்து சாரி இங்க வந்து உங்களுக்கு வந்து அடுத்து கண்டென்ட் பார்க்குறது சிரமமா இருக்கும். சரி, இப்போ நம்மளோட பிளான் அதாவது நம்மளோட இந்த 5ஆண்டு திட்டம் வந்து ஃபர்ஸ்ட் 4 வருஷம் நல்லா நடக்குது. அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரே நிமிஷம், ஃபர்ஸ்ட் 3 ஆண்டு வந்து நல்லா நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா திட்ட விடுமுறை விடுறாங்க 1962 to 1969. அடுத்தது 4, 5 நல்லா நடக்குது. 5வது பிளான் நடந்து முடிகிற நேரத்தில் என்ன ஆயிடுது, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றதுனால சுழல் திட்டம் நம்ம ஒரு வருஷத்துக்கு கொண்டு வரோம். அதாவது ரோலிங் பிளான் வந்து ஒரு வருஷத்துக்கு கொண்டு வரோம். இந்த கொஸ்டினும் கேட்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, 3 பிளான் முடிஞ்சிருச்சு. 3 பிளானுக்கு அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிளான் ஹாலிடே விட்டுறாங்க. அடுத்து 4th 5th நடக்குது. 4th 5th நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இங்க வந்து 3 வருஷம் பிளான் ஹாலிடே இருக்கு 1966 to 69. இங்க வந்து ஒரு வருஷம், இங்க 3 வருஷம், இங்க ஒரு வருஷம் இருக்கு. சரிங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க 4th 5th அடுத்து. சரி, இப்போ இந்த சுழல் திட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், 6வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு போறோம். ரோலிங் பிளானுக்கு அடுத்து நம்ம 6வது ஐந்தாண்டு திட்டம் போறோம். ஓகே, இந்த 6வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா இத்திட்டத்தின் நோக்கம் என்னன்னா, இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா தொழில்துறை தற்சார்பு, அதோட ரொம்ப முக்கியம் வறுமை ஒழிப்பு. இதுதான் ரொம்ப முக்கியம்.
அதாவது இருங்க இங்கிலீஷ்லையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. The basic objective of the plan இங்க இருக்கு பாருங்க. The basic objective of the plan was poverty eradication and technological self reliance அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது என்னன்னா கரீபி ஹட்டாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாவர்ட்டி எலிவேஷன் வந்து கரீபி ஹட்டாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்கே சொல்லியிருப்பாங்க தமிழ் மீடியத்திலையும். இது என்னன்னா வறுமை ஒழிப்பை வந்து கரீபி ஹட்டாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தோட இதனோட இலக்கு வந்து 5.2%, ஆனால் வந்து 5.7% வளர்ச்சி. ஸோ இந்த திட்டம் வந்து வெற்றி பெறுது. சரிங்களா? தி growth டார்கெட் இங்கே இங்கிலீஷில் பாருங்க. growth டார்கெட் வந்து 5.2% வைக்கிறாங்க, ஆனால் 5.7% வந்து இது அட்டைன் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ 6வது திட்டமும் வந்து சக்ஸஸ். அப்போ 1, 2 சக்ஸஸ்ஸு, 3வது வந்து 3, 4 ஃபெயிலியரா? ஒரு நிமிஷம். அதாவது நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். 1, 2 வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும், 3, 4 வந்து ஃபெயிலியரு. 5வது திட்டம் வந்து நம்ம என்னது 4.4 விட அதிகமாக 4.8 வளர்ச்சி திட்டம் வெட்டி. அப்போ வந்து 4th வந்து சக்ஸஸ், 3rd வந்து ஃபெயிலியர். அடுத்து 5th ஒரே நிமிஷம், சாரி 5th வந்து சக்ஸஸ். சரி, இது வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. இது வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கான்சன்ட்ரேஷனெல்லாம் என்னால் அது உங்களுக்கு கிளியராக சொல்ல முடியல, சாரி. ஓகே, அது லாஸ்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். எது சக்ஸஸ் எது ஃபெயிலியர்னு நம்ம லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அடுத்து சுழல் திட்டம் முடிச்சிட்டோம். அடுத்து 6ஆம் இந்த திட்டம் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து இங்கிலீஷ்லேயும் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து வந்து இதில் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த 6th 5-year பிளான்ல தான் பார்த்தீங்கன்னா நபார்டு வந்து கொண்டு வரோம். நபார்டு, நேஷனல் அக்ரிகல்ச்சரல் பேங்க் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட்னு நம்ம பார்த்தீங்களா? அந்த நபார்டு வந்து இந்த இதில் தான் கொண்டு வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 6th 5-year பிளான்ல தான் ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு. இது வந்து டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேமிலி பிளானிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இதனோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 5.2%, பட் இட் ஹவ் அச்சீவ்ட் தி 5.7%. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த இது